சமீபத்தில் பிறந்தநாள் கண்ட டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் பிறந்தநாளை முன்னிட்டு திருத்துறைப்பூண்டியில் உள்ள ஆதரவற்ற பாரத மாதா முதியோர்கள் இல்லத்தில் என்னால் இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது. இன்று எனது ஐடியை ஃபாலோ செய்பவர்கள் 27,000 நண்பர்கள். இதற்கு முக்கிய காரணமான விக்கி சார் என் ஐடியை ஃபாலோ செய்யும் போது வெறும் 500 ஃபாலோவர்கள் இருந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் என் ஐடியை மென்ஷன் பண்ணி அவங்க ஐடியில ஸ்டோரி போட்டாங்க. என்னோட அனைத்து காணொலிக்கும் லைக் போட்டு இதுவரையிலும் என்னை ஃபாலோ பண்ணி என் வாழ்வில் முன்னேற உறுதுணையாக இருந்த விக்கி சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், பிறந்தநாள் காணும் விக்கி சார் நீண்ட ஆயுளோடு வாழ இந்த மதிதாசனின் அன்பு வாழ்த்துக்கள். கடைகோடிக்கு கிடந்த என்னையும் கை கொடுத்து தூக்கிவிட்ட சாருக்கு நன்றி. அனைத்து ஃபாலோவர் சார்பாகவும் இதை செய்கிறேன். நன்றி. அன்புடன் உங்கள் மதிதாசன். டைரக்டர் விக்னேஷ் சிவனுடைய பிறந்த நாளுக்கு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டிருக்காரு. ஆதரவற்ற பாரத மாதா முதியோர்கள் இல்லத்தில் என்னால் இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிலைமையில இப்ப நான் இருக்கேன்னா அதுக்கு விக்னேஷ் சிவன் அவர்களும் முக்கியமான காரணம். சோ அவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த ஸ்பெஷலான விஷயம் பண்றேன் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. இன்று எனது ஐடியை ஃபாலோ செய்பவர்கள் 27,000 நண்பர்கள். இதற்கு முக்கிய காரணமான விக்கி சார் என் ஐடியை ஃபாலோ செய்யும் போது வெறும் 500 ஃபாலோவர்கள் இருந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் என் ஐடியை மென்ஷன் பண்ணி அவங்க ஐடியில ஸ்டோரி போட்டாங்க. என்னோட அனைத்து காணொலிக்கும் லைக் போட்டு இதுவரையிலும் என்னை ஃபாலோ பண்ணி என் வாழ்வில் முன்னேற உறுதுணையாக இருந்த விக்கி சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், பிறந்தநாள் காணும் விக்கி சார் நீண்ட ஆயுளோடு வாழ இந்த மதிதாசனின் அன்பு வாழ்த்துக்கள். கடைகோடிக்கு கிடந்த என்னையும் கை கொடுத்து தூக்கிவிட்ட சாருக்கு நன்றி. அனைத்து ஃபாலோவர் சார்பாகவும் இதை செய்கிறேன். நன்றி. அன்புடன் உங்கள் மதிதாசன். மதிதாசன் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றவர் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோத்திங் பிஸ்னஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு. இவரை டைரக்டர் விக்னேஷ் சிவன் ஃபாலோ பண்ண இவரோட எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி அதுக்கப்புறமா அவரை என்கரேஜ் பண்ற விதமா அவருடைய ஒரு ஸ்டோரியை கூட விக்னேஷ் சிவன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால இவருக்கு சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் அதிகமான பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு என்னோட பேஜ்லயோ இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் முக்கியமான காரணம். யாரோ இவருக்கே நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காம கை பிடிச்சு தூக்கி விடுறாரு பாத்தீங்களா, அந்த மனசு ரொம்பவே பெருசு. இப்போவும் நான் ஏதாச்சும் போஸ்ட் போட்டால் லைக் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா என்னுடைய ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணுறாரு, இன்னும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய வெற்றியில் அவருடைய பங்கும் இருக்கு. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால முதியோர் இல்லம் போயிருக்காங்க. விக்னேஷ் சிவனுடைய பேர் சொல்லி சாப்பாடும் போட்டிருக்காரு. அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார விக்னேஷ் சிவனை வாழ்த்தி இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காருல. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அந்த மண்ணில் இருக்கிறது என்னோட மேம்போட எனக்கு